சிம்ம ராசிக்காரர்களுக்கு விநாயகரை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கினா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடும். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் படபடப்பு இருக்கும். சிம்மமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா சப்ப மேட்ருக்கு எமோஷனல் கேட்டகரி தான் அது. அதுக்கு பிரச்சனையே என்னன்னா அதுவே ஒன்று யோசிச்சுக்கின்னு அதுவே பிரச்சனை பண்ணும். அப்புறமா அதுவே இறங்கி வரும், திருப்பி அதுவே வேதாளத்தில் ஏறிக்கும். ஸோ அதுங்களோட நம்ம போட்டி போட முடியாது. ஆனால் இந்த வாட்டி என்னன்னா ஹெல்த்தெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் டே கேரில் இருந்து ஒரு 24 வயசு தான சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் கிளியர் ஆகிடும். சிம்மத்துக்கு என்ன அடாவடி பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு துணை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ஒரு காதல் அமைப்போ அல்லது ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கூட இருந்து அவங்கள எப்பயுமே துணையாக இருப்பாங்க. அதுதான் சிம்மத்துக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இதுங்க என்ன அடித்தாலும் தாங்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கு. ஸோ அதனால் சிம்மத்துக்கு எப்பயுமே அந்த ஒரு அட்வான்டேஜ் அதிகம். ஸோ இதுங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ரூபத்தில் லக்கு அதிகமாக இருக்கும். லக்கு அதிகமாக இருக்கிற ராசிகளில் பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் சிம்மம் தான் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட சிம்மத்துக்கு எந்த வருஷம் எந்த கிரகம் கேட்டாலும் கூட இருக்கவங்க தான் மாட்டுவாங்களே தவிர சிம்மம் என்றைக்குமே மாட்டி நான் பார்த்ததே இல்லை. ஸோ சிம்மத்துக்கு இந்த வருஷம் நிறைய கிரகம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அது ஜூன் மாதத்துக்கு மேலே பெரிய டேக்கப் ஆகும். அந்த சமயத்தில் நல்லபடியாக போங்க. நிறைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதில் சிம்மம் இந்த வருஷம் வரும்.